உலகத்துல போலீஸ் வேலையில இருக்கவங்க யாரும் கல்யாணம் பண்ணிக்கலையா, புள்ள குட்டி பெத்துக்கலையா என்ன? போதும்பா, பொறுத்ததெல்லாம் போதும். கருப்போ செவப்போ நெட்டையோ குட்டையோ எவனோ ஒருத்தனுக்கு என் கழுத்தை நீட்டிட்டு வெந்ததை தின்னுட்டு விதியேன்னு வாழ்ந்துட்டு போற. நீ வெட்டி கையிலே இரு. வெற்றி, என்னம்மா? சாப்பிட வாயா. அவ புலம்புறத கேட்டியா? நான் யாரையும் காத்திருக்க சொல்லல. சரசுக்கு யாரை பிடிச்சிருக்குன்னு சொல்ல சொல்லுங்க, நானே கல்யாணம் பண்ணி வச்சிடறேம்மா. ஹோட்டல்ல தின்னு தின்னு உங்க நாக்கு தான் மறத்து போச்சுன்னு நினைச்சேன். இப்போ மனசும் மறத்து போச்சு. இவங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களாம். ஐயோ, ஏண்டா அவளை சேர்ன்ற? அவ மனசு முழுக்க நீதான் இருக்க தெரியுமா? அந்த பாத்திரத்துல பாரு, உன் பேரையும் அவ பேரையும் சேர்த்து எழுதியிருக்கா. பாத்திரத்துல மட்டும் இல்ல, அவ வீட்டுல பார்த்து பார்த்து கட்டுல பீரோல எல்லாத்துலயும் உன் பேர் தான். தாலி கட்ட வேண்டியதுதான் பாப்பாக்கி. அம்மா காரமா இருக்குமா? ஆம்பளைங்க காரமா சாப்பிட்டாதான் வீரமா இருப்பாங்கன்னு 1/2 கிலோ குறுமிளகு அரைச்சு ஊத்தி கோழி குழம்பு வச்சு கொண்டு வந்திருக்கேன். நாக்கும் நான் கோழி அடிச்சு குழம்பு வச்சா என் கை பக்குவம் 8 ஊருக்கு மணக்கும்னு எங்க அப்பா சொல்லுவாங்க. சண்டை ஜவுளி புருஷலியா எங்கிட்டாவது பாத்தீங்களா? நான் பாக்கல பரமசிவம். ஏன் ஆத்தா இருளாயி என் சண்டை ஜவுளி புருஷலிங்க வந்தானா? நீங்க சாப்பிடுங்க. கால் முதல்ல காலை சாப்பிடுங்க. விஜயாக்கா, என்ன பரமசிவம்? என் சண்டை ஜவுளி புருஷலிங்க வந்தானா? நான் பாக்கலையே. நாளை கருவிரமட்டில கோழி சண்டை. என் புருஷலிய காலையில அவுத்து விட்டேன், எங்க போனான்னு தெரியலையே. பரமசிவம், உன் சண்டை கோழியை காணும்னா எங்கிட்ட குப்பை மேட்ல குப்பை பொறுக்கிட்டு இருக்கோம். அங்க போய் தேடு. இங்க வீட்டுல வந்து தேடுற. என்னது, என் புருஷலி குப்பை மேட்லையா? அப்படி சொல்லாத சரசு. குஞ்சு பொறிக்கிற கோழினா பரவாயில்ல, சண்டை கோழி 10 மெடல் வாங்கியிருக்கான் தெரியுமா? புருஷலி என் உசுரு, என் கௌரவம். ஆமா, குப்பையில போய் தேடு போ. மறுபடியும் குப்பைன்னு சொல்லாத. என் புருஷலி நீங்க சாப்பிடுங்க. ஏண்டி, நீ சந்தைக்கும் போகல, நம்ம வீட்டுல கோழியும் இல்ல, அப்புறம் எப்படி இந்த குழம்பு? வீட்டுல கோழி இல்லைனா ஊர்ல கோழியே இல்லையா என்ன? அப்ப ஊரா விட்டு கோழி அடிச்சுதான் என் பிள்ளைக்கு ஊத்திருக்கியா நீ? ஐயோ அத்தை, இது ஸ்பெஷல் கோழி. சண்டை கோழியை யாருக்கு அடிச்சு ஊத்துருமோ அவங்களுக்கு உடனே கல்யாண ஆசை வந்துருமா. அது மட்டும் இல்ல, புருஷ பொண்டாட்டிக்குள்ள சண்டை சச்சரவே இல்லாம எப்போ அந்யோன்யமா எப்படி இருப்பாங்களா? நம்ம ஊரு வைத்தியர் தான் சொன்னாரு. எனக்கு எங்கேயுமே சண்டை கோழி கிடைக்கலையா, என்ன பண்றது? பக்கத்து வீட்டு பரமசிவம் கோழி தான் கிடைச்சது. ஒரே அமுக்கா ஈர துணியை போட்டு சரசு, என் புருஷி அடிச்சா குழம்பு வச்ச. என் புருஷி எனக்கு வேணும், உன்னை சும்மா விட மாட்டேன். என் புருஷி எனக்கு உசுரோட வேணும். பரமசிவம், இப்போ உனக்கு என்ன வேணும்? உன் கோழி தானே வேணும்? என் கூட வா. பேசுறேன். உன்னை போலீஸா பார்த்தவன் ஆத்தா அடுத்த முறை பார்க்கும்போது உன்னை போனமாத்தாடா பாப்பா. ஊரை விட்டு வச்சியா? ஏய் பைதாகலே, நீ மட்டும் சென்னையில இருந்தாரு வச்சுக்கோ, உன்னை மொட்டை ஆக்கிருப்பா. வாடா சென்னைக்கு, என்னைக்கு வந்தாலும் சரி உன் சாவு என் கையில தாடா. 1 மாசத்துக்குள்ள உன்னை போடலன்னு வச்சுக்கோ, மாவன நான் ஒரு அப்பனுக்கு போறங்களடா. உன்னை கண்டமா வெட்டி நாய்க்கு வீசுறேன் பாடுறா. உன் கருமாதிக்கு 4 குறிச்சா. சார், நான் ரமேஷ் பேசுறேன் சார். சொல்லு. நம்ம கஸ்டடி இந்த பிரதீப் எஸ்கேப் ஆயிட்டார். பிரதீப் எஸ்கேப் ஆயிட்டானா? நீ இம்மிடியட்டா எல்லா செக் போஸ்டையும் அலர்ட் பண்ணு சார். அவனை தப்பிக்க விடக்கூடாதியா? ஓகே சார். பெங்களூர் ஹைவேல எல்லா வண்டியும் செக் பண்ணிட்டு இருக்கேன் சார்.
சொல்லு சொல்லு. என்ன வெற்றி செல்வன், ஆ உன் கஸ்டடியில இருந்து பிரதீப் எஸ்கேப் ஆயிட்டானே. ஆ இஸ் a filthy stinking pig. அவன் மும்பை மாஃபியா லீடர் சோட்டாவோட ரைட் ஹேண்ட். அப்படியா? போன வருஷம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு 5 IAS ஆஃபீஸர்ஸையும் 7 IPS ஆஃபீஸர்ஸையும் தூக்கிட்டான். such a dangerous fellow. கொலை பண்ணும்போதெல்லாம் பிரில்லியண்டா எஸ்கேப் ஆனவன் பிளடி ஒரு குழந்தையை கிட்னாப் பண்ணும்போது உன் வலையில வந்து மாட்டிக்கிட்டான். பேட் லக், நீ அவனை கோட்டை விட்டுட்ட வெற்றி. உன்னை நான் சந்திக்கவே முடியாது போல இருக்கு. ஏன்டா சந்திக்க முடியாது? அவ்வளவு பெரிய எதிரியை நீ தப்பிக்க விட்டுட்டிய வெற்றி. நான் வரத்துக்குள்ள உன்னை போட்டுருவான். நான் ஃபிளைட்ல வந்து தான் உன்னை போடணும். அவன் பிச்சைக்கார மாதிரி வந்து நடு ரோட்ல உன்னை போட்டுருவான். சலாவும் சாவுக்கு நீயே மணி அடிச்சிட்ட. உங்க அம்மாவை இன்னில இருந்தே அழ சொல்லு. நான் செத்தா எங்க அம்மா தாண்டா எனக்காக அழுவாங்க, புரியுதா? நீ செத்தா அனாதைய நடு ரோட்ல கிடப்பாடா. ஒரு நாய் கூட சீண்டாதுடா. வாடா வா, இந்தியாவுக்கு வா, பாப்போம். அமைச்சர் ரேணுகா தேவி, அமைச்சர் ரேணுகா தேவி, அமைச்சர் ரேணுகா தேவி, தேவிக்கு விமான நிலையத்தில் பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது. அவரது இல்லத்தில் ஆதரவாளர்கள் மற்றும் தொண்டர்கள் பூங்கொத்து அளித்து அவரை வாழ்த்தி வணங்கினர். ரேணுகா தேவிக்கு அவரது கட்சிக்கு உள்ளேயே எதிர்ப்பு உள்ளது. எதிர்கோஷ்டியினர் பல இடங்களில் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். நேற்று வந்தவனுக்கு பதவினா நான் என்னை கிட்ட வாங்கினா ரேணுகா தேவி பேனரி எங்கேயுமே இருக்கிறாங்க. அதுக்கு குறைச்சிக்கிறா இல்லைங்கடா, நீ எனக்கு கொடுத்துக்கடா. ரேணுகா தேவி, ரேணுகா தேவி, ரேணுகா தேவி, ரேணுகா தேவி, ரேணுகா தேவி. நான் கட்சி ஆரம்பிச்சதுல இருக்கேன். கட்சிக்காக ராத்திரி மாலுமா நான் பாடுபட்டு இருக்கேன். 10 வருஷமா மாவட்ட செயலரா இருந்து இந்த கட்சியை நான் வளர்த்திருக்கேன். எனக்கு மந்திரி பதவி கொடுக்காம நேத்து வந்த ரேணுகா தேவி கொடுத்திருக்காங்க. இது அநியாயம், இது அக்கிரமம். போராடுவேன், சாகுற வரைக்கும் போராடுவேன். ரேணுகா தேவிய பதவியில இருந்து இறக்குற வரைக்கும் போராடுவேன். யார் அவன்? நம்ம கட்சி மாவட்ட செயலாளர் மேடம். நான் அவனை பார்க்கணுமே.